சும்மா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் எனக்கு எதுக்குன்னு சொல்லுங்க. இதுக்காக காங்கிரஸ் இருக்கணுங்க, இதுக்காக பிஜேபி இருக்கணும்னு. இந்திய ஒற்றுமை, அதுக்கா இந்திய ஒற்றுமை, தேசிய ஒருமைப்பாடு, இறையாண்மை பேசுற காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் இந்திய கட்சிகள். கர்நாடகா என்று வரும்போது கர்நாடக மாநில கட்சியா இந்திய கட்சியா? யாராவது சொல்லுங்க. என்னுடைய பேட்டியை கேட்டுக்கிட்டு இருக்க பொதுமக்கள் சொல்லுங்க, அறிவார்ந்த மக்கள் சொல்லுங்க. சொல்லுங்க. தண்ணீர்னு கேட்டா அடிச்சு விரட்டுற அதிகாரம், ஒரு சொட்டு தண்ணீர் தமிழனுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்ற அதிகாரம் இந்திய இறையாண்மை ஒருமைப்பாடை காப்பாற்றுதா? என்னோட பழுப்பு நிலக்கரி, என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கும்போது, என் நிலத்தில் இருக்கிற அணு உலையில் இருந்து மின்சாரம் எல்லாம் இருக்கும்போது, அணுவில் வெடிச்சா சாவு எனக்கு, பயன் எல்லாம் இருக்கும். என் நிலத்தில் தோண்டி எடுக்கப்படுற எரிகாற்று, பயோகேஸ், மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் இருக்கும். என் நிலத்தின் வளம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு, நரிமணம், பெட்ரோல் எல்லாம் இருக்கும். ஆனால் அவனவன் வளம் அவனவனுக்கு. என் நிலத்தின் வளம் எல்லாம் இருக்கானா? நான் இறையாண்மை ஒருமைப்பாட்டுக்கு நிற்கிறானா? இந்த கட்சிகள் ஆட்சிகள் இந்த மாநிலம் நிற்குதா? யார்கிட்ட பதில் இருக்குதுக்கு? யார்கிட்ட பதில் இருக்கு? என் மொழி சிதைஞ்சு அழிஞ்சு போச்சு. எங்களுடைய இறைவன், எங்களுடைய கோயில், எங்களுடைய இறைவன் முருகன், சிவன், மாயூன், அதாவது பெருமாள். இந்த கோயில்கள்லேயே தமிழ்ல வழிபாடு இல்லையே. திருமாலை பாடிய ஆண்டாள் கோயில்லையே, திருவில்லிபுத்தூர்லேயே ஆண்டாள் கோயில்லையே தமிழ்ல அவ பாசுரத்தே பாடுறது இல்லையே.